அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தருமபுரியில சரியான ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கும் KP அன்பழகன் அவர்களுக்கும் சரியான ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அந்த ஃபைட்டு எதுக்காக நடந்தது அப்படிங்கிறத இதுவரையிலும் உண்மையான நிலவரத்தை யாருமே வெளியில சொல்லலை. எதுக்கோ ஒண்ணுக்கு நடந்திருக்கு. அது இதுக்காக தான் நடந்தது அப்படின்னு எல்லாருமே ஒரு அனுமானமா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு உண்மையான தகவல் வெளியாயிருக்கு. KP அன்பழகன் இருக்காருங்க இல்லையா, அவர் 6 பேர் கொண்ட அந்த அமைச்சர் குழுவுல இவரும் ஒரு ஆளு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கட்சியை ஒன்றிணைக்கணும்னு சொன்ன நபர்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் தருமபுரியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த ஆலோசனை கூட்டத்தை எப்படியாவது கெடுத்துன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமா வேலை செஞ்சிருக்காரு. அங்கே அவர் சார்ந்த ஆட்களை பூரா உள்ள கொண்டு போயிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, KP அன்பழகனை எப்படியாவது மாவட்ட செயலாளர்ல இருந்து தூக்கிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பிடிவாதமா இருக்கிறதா ஒரு சொல்லப்படுது. ஆனா KP அன்பழகன் ஏற்கனவே முன்னாள் அமைச்சரா இருந்தவர். அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பார். இப்போ கடந்த சில நாட்களா கட்சி ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுல அவர் முனைப்பா செயல்படுகிறார். SP வேலுமணி, தங்கமணி, இப்படி KP அன்பழகன் மாதிரியான ஆட்கள்லாம் இதில் கட்சி எப்படியாவது ஒன்று சேர்த்துடணும், 2026 அதிமுகவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அந்த செயல்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ தருமபுரியில் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த சண்டைகள்லாம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, KP அன்பழகனை காலி பண்ணணும். KP அன்பழகனை காலி பண்ணணும்னா நமக்கான ஒரு ஆளை உள்ள இறக்கி விடணும். அதில் எடப்பாடி பழனிசாமி நல்லா ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சிருக்கார். அங்கே அன்பழகன் அப்படிங்கிறவர் தான் அங்கே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக இருக்கார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலே ஏறி இருக்கிறாங்க. அங்கே ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பேசுறார். அங்கே ஒரு நெருங்கிய ஆதரவாளராக இருக்கிறவர் தான் சங்கர் அப்படிங்கிறவர். அந்த சங்கர் தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கார். ஒரு அமைச்சர்னு கூட பாராம, நீங்களாம் எப்போ கட்சிக்கு வந்தீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் கட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இங்கே உழைக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான் அம்மாவனுடைய ஒரு அசாத்தியமான ஒரு செயல். இன்னைக்கு KP அன்பழகன் உழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு MLA சீட்டு கொடுத்துருக்காங்க, MLA ஆக்கியிருக்காங்க, அதுக்கடுத்து மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இங்க சங்கர் யாருடைய ஆதரவாளராக செயல்படுறாரு? முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக செயல்படுறாரு. ஒரு ஏவலாளாவும் அவர் செயல்படுறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் குழுவுல KP அன்பழகனும் இருக்காரு. அவர் நடத்துகிற அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்போதும் பார்த்தீங்கன்னா நேரடியாக மோத மாட்டார். அவர் சுற்றி வளைச்சு தான் மோதுவார். எல்லாரும் இப்படி சாப்பிடுவாங்க, அவர் கையை இப்படி வச்சுக்கிட்டு மடி வாயில் வைப்பார். அந்த மாதிரியான ஒரு டைப் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த கூட்டத்தை எப்படியாவது ஒரு சிறுமைப்படுத்தணும், ஒரு அதாவது எப்படின்னா கூட்டம் நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா செயல்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கான ஒரு ஏவல் ஆட்களையும் உள்ள விட்டு KP அன்பழகனுடைய அந்த மரியாதையை கெடுக்கிற விதமா எல்லா வேலையிலுமே நடந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு இடைஞ்சலை கொடுத்தோம்னா அவங்கவுங்க அமுங்கிடுவாங்க. OPS உள்ள இணைக்கணுங்கிற அந்த பேச்சை அவங்கள இயலாது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கா இருந்திருக்கு. ஆனா அந்த கணக்கை எல்லாம் முறியடிச்சிருக்கிறாரு KP அன்பழகன். கட்சி ஒருங்கிணையணும், ஒருங்கிணைந்தா மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல தீர்க்கமா இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, எதிர்க்கிறவனை பூராத்தையும் தூக்கி எப்படியாவது விட்டெறிஞ்சிடணும். அப்படி தள்ளி விட்டோம்னு வச்சுங்களேன், அவர் மட்டும் தன்னிச்சையா இருப்பார். தன்னிச்சையா இருந்து என்ன பயன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் முகம் காட்டி இரட்டலையை கொண்டு போன அந்த தேர்தல் எல்லாமே என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 10 தோல்வியை சந்திச்சிட்டார். 11வது தோல்வியை சந்திக்க தைரியம் இல்லாத ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ களத்தில் நின்று போராடுறவன் தான் ஒரு ஆளுமை.
இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா தோக்குறது ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கான வலிமை அந்த இடத்துல இருக்குதா, நம்மளுடைய ஆளுமையை அங்கே நிரூபிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆளுமையை வந்து நிரூபித்தவர் தான் ஐயா ஓபிஎஸ். இது முழுக்க முழுக்க நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை யார் எதிர்த்தாலும் அவரை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். அப்படி ஒரு அரக்கத்தனமான ஒரு அரசியலை செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ அதிமுகனுடைய ஆட்சி வந்து 2024 வரணும், தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணையணும், பிரிந்து இருந்தவங்கெல்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே கிடையாது. 100% சுத்தமாகவே வந்து கிடையாது. இப்போ அன்பழகன் மாதிரி ஆளுக்கு வந்து தலை தூக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா, கேபி அன்பழகன் வந்து அந்த மாவட்டத்தில் வந்து இப்போ தலை தூக்கக்கூடாது, நம்மளுடைய ஆதரவாளர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் அவர் அதிமுக நடத்தின அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய புல்லுருவிகளை உள்ளே விட்டு அந்த கூட்டத்தில் கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி அந்த அன்பழகனுடைய பேரை கெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆளாக வந்துடலாம், நமக்கு அங்கே எதிரிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி யோசித்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. இதை வெளியில் யாருமே வந்து சொல்லவே கிடையாது. அவங்களுக்குள்ள நடந்த சண்டையாக தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியினுடைய திட்டமிட்ட செயலால் நடந்தது அப்படிங்கிறது பெரும்பாலும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கட்சி ஒன்று சேர்ந்துடக்கூடாது, ஓபிஎஸ் உள்ளே வந்துடக்கூடாது. அப்படி ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டா எல்லாரும் ஓபிஎஸ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கான தலைமை வந்து கேள்விக்குரிய ஆயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த தருமபுரி அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் கூச்சலையும் குழப்பத்தை உண்டு பண்ணி கேபி அன்பழகனுடைய மரியாதையை கெடுத்து அவர் அரசியலிருந்து அப்புறப்படுத்த எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இந்த செயலை வந்து நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே இருக்க நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.